Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிச்சது ஸ்வீட் கார்ன். ஸோ அதில் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து இந்த தோல் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இன்னொரு ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையாலே வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் மசாலா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ குக்கரில் வேக வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது உதிர்த்து எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பரேஷன் அடுத்து பார்க்கலாம். நம்ம தனித்தனியாக உதிர்த்து எடுத்து இந்த கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. ஸோ நான் ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக கார்ன் இதில் உதிர்த்து ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ஒரு 5 நிமிஷம் குக்கரில் வெந்துச்சுன்னா ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 3 to 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து வேக வச்சுட்டோம் இந்த ஸ்வீட் கார்னோட இதுவே. ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு குக்கர் மூடி திறக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம கொடுத்த அந்த ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கு. நான் உங்களுக்கு கையிலேயே எடுத்து காமிக்கிறேன், பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி அழகாக வெந்திருக்கு, தெரியுது இல்லையா. ஸோ அவ்வளோதான், இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னை எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வெறும் ஸ்வீட் கார்ன் நீங்கள் வெறும் அந்த ஸ்வீட் கார்னை அப்படியே வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றாங்களோ இல்லை, இந்த மாதிரி ஸ்வீட் கார்னில் வந்து ஒரு மசாலா மாதிரி போட்டு நம்ம செய்கிற இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் வேக வச்சது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார மிளகாய், தனி மிளகாய் தூள் இருக்குல்லையே, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், பட் காரமும் மீடியமாக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பெப்பர், மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், நம்ம இது வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட், அதிகமாக தேவை. கூட வந்து எலுமிச்சம்பழ சாறு, லெமன் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 ட்ராப் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இல்லை ஒரு கரண்டி எடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ அந்த பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் டைமுக்கு ரெசிபியாகவும் நீங்கள் மார்னிங் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஸோ கடையில் இது வாங்கினா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து பார்த்திங்கன்னா 30-40 ருபீஸ்க்கு வருது. நம்ம ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கினாலே ஒரு 20 ருபீஸ் தான் வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நியர் அபவுட் வந்து 2 to 3 கப்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸ் கம்மியாகும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.